கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கடைவீதியில் அமைந்துள்ள செல்வம் மற்றும் இந்திரநாதன் ஆகியோருக்கு சொந்தமான உணவு விடுதிகளில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 2 உணவு விடுதிகளும் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. இதில் சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள், கடையில் இருந்த 40,000 ரொக்கமும் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் நேரில் சென்று பார்வையிட்டார். அவருடன் காட்டுமன்னார் கோயில் வர்த்தக சங்க தலைவர் காமராஜ், துணைத் தலைவர் திருஞானம், செயலாளர் உபைதுல்லா மற்றும் விசிக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மணவாளன், நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வ.க. செல்லப்பன், நகர செயலாளர் நாகராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பூம்புகார் சுற்றுலா மையத்தில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் பங்கேற்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா மையத்தில் நடைபெறும் மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மெய்யநாதன், 1975ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரால் பூம்புகார் சுற்றுலா மையம் மேம்படுத்தும் பணிகள் தொடங்கியது. அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் மேம்படுத்தும் பணிகள் 23 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் பூம்புகார் சுற்றுலா தளத்தில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நமது முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 25/4/1975 இந்த பூம்புகார் சுற்றுலா தலத்தை மேம்படுத்துகின்ற வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திற்குட்பட்ட பூம்புகார் சுற்றுலா தலத்தில் 23.6 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. பணிகள் தொடங்கியதற்கு பிறகு உள்ளூர் கிராமத்தை சார்ந்த மக்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தார்கள். அதற்கு தகுந்தாற்போல் ஒரு சில மாற்றங்கள் செய்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 70% பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. கூடுதலாக என்னென்ன தேவைப்படுகிறது என்பதை நேரடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நமது மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் நிவேதா முருகன், மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞரான பன்னீர்செல்வம், அதேபோல மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி சங்கர் உள்ளிட்ட அத்தனை பேரும் நேரடியாக இந்த பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்டோம். அந்த அடிப்படையில் பணிகளை விரைந்து முடித்து இந்த சுற்றுலாத்தலத்துக்கான அத்தனை நடவடிக்கைகள் மேற்கொண்டு விரைந்து 2 மாத காலத்திற்குள்ளாக முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலை அடுத்த இனாம் காரியந்தல் ஊராட்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை தொழில்நுட்ப உதவியாளர்கள் சங்கத்தின் மண்டல மாநாடு நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவர் குணசேகரன், மாநில செயலாளர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு தீர்மானம் குறித்து விளக்க உரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கு மீண்டும் பணியமர்த்திட வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு சங்க அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டது. சேலம் பந்தய புறா வளர்ப்பு சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் புறா பந்தயம் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டிற்கான புறா பந்தய போட்டி கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நிறைவடைந்தது. 210 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர், 470 கிலோமீட்டர் என 6 பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சக்தி என்பவரின் புறா 12 நாட்களில் உத்தரப்பிரதேசம் ஜான்சி நகரில் இருந்து தமிழ்நாடு சேலம் பகுதிக்கு 1500 கிலோமீட்டர் கடந்து பறந்து வந்து இந்திய அளவில் சாதனை படைத்தது. இந்நிலையில் பந்தய புறா வளர்ப்பு சங்கம் சார்பில் பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில அரசு கொறடா ஆறுமுகம் கலந்து கொண்டு பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார். இந்த விழாவில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஏராளமான புறா வளர்ப்பவர்கள் கலந்து கொண்டனர். கோவை அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வரும் 57 பேருக்கு கொரோனா காலத்தில் பணிபுரிந்த நிலுவைத் தொகை தற்போது வரை தரவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை உயர் அதிகாரிகளிடம் மனு அளித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் சென்னையில் முதலமைச்சரை சந்தித்து மனு அளிக்க பேருந்தில் வந்தனர்.
அப்போது சேலம் மாவட்ட தலைவாசல் அருகே உள்ள நத்தக்கரை சுங்கச்சாவடியில் பேருந்தை மறித்த போலீசார் தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கோவைக்கு திரும்பிச் செல்லும்படி அறிவுறுத்தினர். ஆனால் அவர்கள் செல்ல மறுத்து சுங்கச்சாவடி முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தாம்பாடி ஊராட்சியில் 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் ஏராளமான நாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். சாலையில் கேட்பாரற்று சுற்றித் திரியும் தெருநாய்களால் சாலையில் நடந்து செல்வோர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் செல்வோர் அவதியடைவதாக வேதனை தெரிவித்துள்ள பொதுமக்கள் தெருநாய்களை பிடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை தண்டையார்பேட்டையில் வடசென்னை மிட்டாய் வியாபாரிகள் சங்க 18வது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் ஏற்கனவே இருந்த தலைவர்கள் மற்றும் அவரது மகன் உட்பட பல நிர்வாகிகளை வியாபாரிகள் சங்கத்திலிருந்து நீக்கிவிட்டு புது நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் நடைபெற்றது. இதற்கு ஏற்கனவே இருக்கும் முன்னாள் தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வியாபாரிகள் சங்கத்திற்காக இடம் வாங்குவதற்காக பல கோடி ரூபாய் கையாடல் செய்துள்ள நிலையில் இதுகுறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் பதிவுத்துறைக்கு புகார் அளித்துள்ள நிலையில் அவற்றை மீறி அவசரமாக பொதுக்குழுவை கூட்டி நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதாக குற்றச்சாட்டு வைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் பொதுக்குழுவை நடத்த வேண்டும் எனவும் சங்க பிரச்சினைகளை நீதிமன்றத்தில் சந்திக்க வேண்டும் என எச்சரித்ததால் உறுப்பினர்கள் கலைந்து சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தொழிற்சாலையில் நேற்று ஏற்பட்ட வெடிவிபத்தில் திருவாவடுதுறையைச் சேர்ந்த கர்ணன் என்பவர் உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் லட்சுமணன் என்பவர் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த கர்ணன், லட்சுமணன் ஆகிய இருவரின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து அமைச்சர் மெய்யநாதன் ஆறுதல் கூறினார். தொடர்ந்து அவர்களுக்கு முதலமைச்சரின் நிவாரணத் தொகை 3 லட்சம் ரூபாயை வழங்கினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் 100ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி திமுக சார்பில் இரட்டை மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி எல்கை பந்தயம் ஊமச்சுக்குளம் பகுதியில் நடைபெற்றது. இப்போட்டியை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் மதுரை, தேனி, சிவகங்கை, புதுக்கோட்டை, திருச்சி, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாடுகளும் குதிரைகளும் பங்கேற்றன. இப்போட்டியில் மாட்டுவண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் குதிரை வண்டி பந்தயத்தில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கும் மொத்தம் 8,50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வழக்கத்தை விட இன்று அனைத்து சுற்றுலா இடங்களிலும் சுற்றுலா பயணிகள் நிரம்பி காணப்பட்டனர். மேலும் கொடைக்கானலில் காலை நேரத்தில் சாரல் மழை பெய்து இதமான சூழல் நிலவியதால் சுற்றுலா பயணிகள் இந்த சூழலை ரசித்துச் சென்றனர். இதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கொடைக்கானலில் உள்ள அருவிகளிலும் மழை நீர் கொட்டுகிறது. இதன் அழகினை கொடைக்கானலுக்கு வந்து செல்லும் சுற்றுலா பயணிகள் ரசித்துச் செல்கின்றனர். இதனிடையே சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக அவ்வப்போது வாகன நெரிசலும் ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி SSDM கல்லூரியில் தமிழ் கல்ச்சுரல்ஸ் மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டிரஸ்ட் சார்பில் 9ஆம் ஆண்டு மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றது. தமிழ்நாடு கல்ச்சுரல் யோகா ஸ்போர்ட்ஸ் டிரஸ்ட் தலைவர் அழகுதுரை தலைமையில் நடைபெற்ற இந்த போட்டியில் மாநிலம் முழுவதிலும் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கோவில்பட்டி நகரமன்ற தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் 4ஆம் வகுப்பு படித்து வருபவர் மௌசிகா ஸ்ரீ. இச்சிறுமி பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெடுகம்பு, நடுகம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு, ரிப்பன் பால், பஞ்சாப் பால், தீப்பந்தம், சுருள்வால், தராசு வேல்கம்பு என 10 வகையான சிலம்ப கலைகளை 10 நிமிடத்தில் சுற்றி சாதனை புரிந்தார். இதன் மூலம் இச்சிறுமி இந்தியா உலக சாதனை புத்தகம், அமெரிக்கா உலக சாதனை புத்தகம் மற்றும் யூரோப்பா உலக சாதனை புத்தகம் என 3 உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். மேலும் சிறுமிக்கு சான்றிதழும் கேடயமும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு வயசாவது 10 நிமிஷத்தில் 10 ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. 10 வகையான சிலம்பம் ஒரு வேகமாக சுற்றுறது ரொம்ப கஷ்டம். நார்மலாக பார்த்தோன்னா ஒரு குழந்தைங்க 2 நிமிஷம் சுற்றினாலே டயர்ட் ஆகிடுவாங்க. அந்த முழு வேகத்தோட 10 நிமிஷம்
சின்ன பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நல்லா போராடி அந்த சின்னாபுரம் ஏற்றி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க அவங்க பண்ணது பெண்களுக்கான பாதுகாப்பு. இந்த வயசில் நிறைய பெண் குழந்தைகளுக்கு நிறைய பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது. அந்த இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முழு முயற்சியோடு அந்த நான் ஸ்டாப்பாக 10 ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. 2வது சிலம்பத்துக்கு இந்த கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. 3% வேலை வாய்ப்பு போன வாட்டி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிலம்பத்தை மட்டும் வெட்டிட்டாங்க, ரிசல்ட்டில் ஏற்றவே இல்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த உடனே அந்த இதை முதல்ல ஏற்றி அனைவருக்கும் வேலை. 2வது படிக்கிற பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸில் பொறியியல் கல்லூரி மட்டும்தான் ஹையர் ஸ்டடீஸ் படிக்க வேண்டியது இருந்தது. ஆனால் இவங்க நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, மெடிக்கலு எல்லா துறையிலையும் ஹையர் ஸ்டடீஸ் சிலம்பம் படித்த மாணவர்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்த இது கொடுத்த அரசுக்கு ரொம்ப நன்றி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த குட்டலாடம்பட்டி ஊராட்சிக்கு சொந்தமாக கலையரங்கம் உள்ளது. இந்த கலையரங்கத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், பொதுமக்கள் என பலர் அரளி செடிகளை பறித்து வைத்து வருவதாக கூறப்படுகிறது. கலையரங்கத்தில் வைக்கப்படும் அரளிப்பூக்களை அவ்வழியாக செல்லும் வியாபாரிகள் ஆட்டோவில் எடுத்துச் சென்று விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் மாதேஸ்வரி கலையரங்கத்தை வாடகைக்கு விட்டு வசூல் செய்வதாக தனியார் யூடியூப் சேனலில் பொய்யாக செய்தி வெளியிட்டுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள், விவசாயிகள் என 50க்கும் மேற்பட்டோர் சமூக வலைதளங்களில் பொய்யான செய்திகளை பரப்பிய யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக மாநிலம் பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியைச் சேர்ந்த காமாட்சி அம்மாள், சிவசங்கரி, குமரேசன், பிரணங், சுஜய் கிரண் மற்றும் சூளகிரி பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன், குன்னியம்மாள் ஆகிய 7 பேர் ஒரே காரில் குடும்பத்துடன் பெங்களூரில் இருந்து ஆரணி அருகே வாழப்பந்தல் பகுதியில் உள்ள தங்களது குலதெய்வ கோயில் வழிபாட்டிற்காக சென்றுள்ளனர். அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே செட்டியப்பனூர் தேசிய நெடுஞ்சாலை மேம்பால வளைவில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் இருந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 2 சிறுவர்கள் உட்பட 7 பேரும் படுகாயமடைந்தனர். இதனை கண்ட வழியாக வந்த வாகன ஓட்டிகள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் செல்லும் வழியிலேயே காமாட்சி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் மற்ற 6 பேர் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காரை ஓட்டி வந்த ஓட்டுநர் சிவா கவலைக்கிடமாக உள்ளதால் அவரை மேல் சிகிச்சைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வாணியம்பாடி கிராமிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி கோவிலில் வரும் 29ஆம் தேதி கொடியேற்றி 9ஆம் தேதி வரை திருவிழா காலம் என்பதால் சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வழியாக நடைப்பயணம் மேற்கொள்வார்கள். அவர்களுக்கு சிதம்பரம் வண்டிகேட் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் லீலாவதி மற்றும் கணவர், மகன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் 3-4 வகையான உணவை அவர்களின் இல்லத்திலேயே சமைத்து எடுத்து வந்து வழங்கினர். உணவு சாப்பிட்ட பக்தர்கள் அவருக்கும் அவரின் குடும்பத்தாருக்கும் நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை ரசிகர்கள் ஏற்றி கொண்டாடி வந்தனர். இந்நிலையில் சூசையாபுரம், கல்லம்பாளையம், மாஸ்கோ நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கொடிக்கம்பங்கள் அமைக்க மாநகராட்சியிடம் அனுமதி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தினர் போலீசாரிடம் அனுமதி பெறவில்லை என்பதால் கொடிக்கம்பத்தை அகற்ற அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடிக்கம்பங்களை ரசிகர்கள் தாங்களாகவே அகற்றி சென்றனர். கொடிக்கம்பம் அமைக்கப்பட்டு கொடியேற்றப்பட்ட சிறிது நேரத்தில் மீண்டும் கொடிக்கம்பங்கள் அகற்றப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழா ஆகஸ்ட் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவில் நாடு முழுவதுமிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்பதால் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தலின்படி வேளாங்கண்ணியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வேளாங்கண்ணி நகரின் முக்கிய வீதிகளில் பொதுமக்கள், பக்தர்கள் மற்றும் போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் நடைபெற்றது. வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் பொன்னுசாமி உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர்.
திருப்பூர் மாவட்டம் தாளப்பதியில் தமிழ்நாடு பனியன் மற்றும் டெக்ஸ்டைல் வேஸ்ட் ரீசைக்கிளிங் மில்ஸ் அசோசியேஷன் சார்பில் முதல் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மறுசுழற்சி முறையில் நீர் மாசுபடுதல், சுற்றுச்சூழல் மாசுபடுதல் முற்றிலும் தடுக்கப்படுகிறது என்பதை ஒன்றிய மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று சலுகைகள் பெற வேண்டும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான நடுநிலையோடு சங்கம் செயல்பட வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் சங்கத்திற்கான விதிமுறைகள் வெளிப்படுத்தப்பட்டு அதை முறையாக பின்பற்றவும் அறிவுரை வழங்கப்பட்டன. எங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சைட்ல இருந்து கோரிக்கைன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு தனியா ஒரு வாரியம் அமைக்கணுங்க. மறுசுழற்சிக்கு ஒரு வாரியம் தேவைப்படுது. அந்த வாரியம் அமைச்சு எங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி பில்லு, பிக்ஸ்டு சார்ஜ் உயர்வுல இருந்து எங்களுக்கு சலுகை பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு அந்த வாரியத்தின் மூலியமாக கவர்மெண்ட் சைட்ல இருந்து மறுசுழற்சி பண்றதுக்கு, தொழில் பண்றதுக்கு நிறைய சலுகைகள் நாங்கள் கவர்மெண்ட் இருந்து எதிர்பார்க்கிறோம். கவர்மெண்ட்டை கோரிக்கை வைக்கிறோங்க. தூத்துக்குடி மாவட்டம் திம்மராஜபுரம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பேரூரணி கிராமத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் 14 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளிடம் உரிய பணவசதி இல்லாத காரணத்தினால் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வீடு கட்ட முடியாமல் தவித்து வந்தனர். இதை பயன்படுத்தி திம்மராஜபுரம் பஞ்சாயத்து தலைவர் சித்திரை செல்வன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாவை அப்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இடத்தை வாங்கியவர்கள் அதில் வீடு கட்ட துவங்கியுள்ளனர். இதனை அறிந்த மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட அளவிலான அதிகாரிகளிடம் முறையிட்டனர். ஆனால் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இந்த பிரச்சினை தொடர்பாக துணை ஆட்சியர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது அங்கு வீடு கட்டப்பட்டிருப்பது மாற்றுத்திறனாளிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சென்ற மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றவர்கள் தங்கள் இடத்தை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு தங்களுக்கு மீட்டுத் தர வேண்டும் என கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தில் வீடுகள் கட்டப்பட்டதை இடித்து தங்களுக்கு தங்கள் இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.